நீங்கள் குடும்ப நீதிமன்றத்துக்கு போங்க, மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், உங்கள் குழந்தைகள் படிப்புக்கு அவர்கிட்ட செலவு கேட்கலாம். நீங்கள் ஜட்ஜிட்ட சொல்லுங்கள் என்னால் செலவு பண்ண முடியாதுன்னு, அவங்களே உங்களுக்கு வக்கீல் இலவசமாக வச்சு கொடுப்பாங்க. ஹைகோர்ட் என்ன சுப்ரீம் கோர்ட் வரையில் உங்களுக்கு லீகல் எய்ட் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்றேன். அதெல்லாம் நம்மளால் முடியாதுங்க. அப்போ என்னம்மா பண்ணணும்? எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன ஹெல்ப் பண்ணுங்கள்? இதுதான் ஹெல்ப். உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம், அதை பற்றிய பதிவேற்றங்கள்லாம் பண்ணிட்டு வரேன். சட்டம் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்குங்க. நீதிமன்றங்கள், போலீஸ் ஸ்டேஷன் கண்டிப்பாக நமக்கு சாதகமாக அவர்களை பயன்படுத்த முடியும். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ண நமக்கு தெரியணும். இட்ஸ் ஓப்பன் டு எவ்ரிபடி. ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் தி ஃபண்டமெண்டல் ரைட் டு அசெட் யுவர் ரைட்ஸ். ஆனால் 2 பேர்களுக்கு மாத்திரம் சட்டம் கண்டிப்பாக உதவி செய்யாது. அது யார் 2 பேர் அப்படின்னா, பீப்புள் ஹூ ஸ்லீப் ஓவர் their ரைட்ஸ். உரிமை இருக்குன்னு தெரியும், ஆனால் அதை நோக்கி அவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருப்பாங்க. அல்லது அவங்களுக்கு உரிமை இருக்குன்னே தெரியாது, அவங்களுக்கு சட்டம் உதவி செய்யாது. 2வது, எனக்கு சட்டம் தெரியாது அப்படின்றவங்களுக்கும் சட்டம் பிரயோஜனம் கிடையாது. ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும், அந்த சட்டமே எனக்கு தெரியல, அதனால் நான் ஹெல்மெட் போட்டு வரல அப்படின்னா, the law will not excuse you. எதுக்காக இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கின்னா, இன்றைக்கி 2 ஃபோன் காலுங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, எங்கள் மச்சான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆகிட்டாருங்க. மோட்டர் பைக்கில் போகும்போது கார் வந்து தட்டிடுச்சு. உடனே அங்கே ஒரு கூட்டம் சேர்ந்தது, அந்த கார் ஓட்டினாங்க. அந்த அம்மா ஒரு டாக்டரை போல இருக்குது. அவங்க வந்து அட்ரஸ் எல்லாம் கொடுத்து, வாங்க நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் டாக்டர் தான் அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன மைனர் இன்ஜுரி தான் நினச்சேன். இப்போ அவருக்கு சீரியஸாக எடுத்துங்க, அவர் கை காலே வரலை, அது மாதிரி சீரியஸாக இருக்குது, என்னங்க செய்கிறதுன்னு கேட்குறாரு. அவர்கிட்ட சொன்னேன், எதனா உடனே ஆக்சிடெண்ட் ஆன உடனே இங்கே என்ன போய் எஃப்ஐஆர் எதனா போட்டிங்களா, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா? இல்லைங்க. சரி, அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இந்த அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்களே, எழுத்து மூலமாக எதனா வாங்கினீங்களா? இல்லைங்க. இல்லை அவங்களோட ஏதாவது வாட்ஸ்அப்லேயோ ஏதாவது ஒரு மூலமாக இதை பற்றி ஏதாவது மெசேஜ் போட்டுறீங்களா? இல்லைங்க. ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப், ஃபோட்டோகிராஃபோ ஏதாவது இருக்கா? இல்லைங்க. அவர் சொல்கிறாரு, இப்போ எக்கச்சக்கமாக எனக்கு செலவாகுதுங்க, நான் போய் இந்த டாக்டர்மா கேட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களாம் ரொம்ப பணக்காரங்க, பெரிய டாக்டருங்க, அவங்களோட எப்படிங்க நான் சண்டை போடுறது, இதுக்கு எதான ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. என்ன வழி சொல்ல முடியும்? ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு ப்ரூஃப் கிடையாது, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எஃப்ஐஆர் போடலை, ஒரு விதமான ப்ரூஃபும் கிடையாது உங்கள்கிட்ட. வாட் கேன் த லா டூ? எதுக்காக இந்த பதிவெல்லாம் நான் போடுறேன்? சில அடிப்படையான உரிமைகளை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். 2வது கேஸுங்க, ஒரு மேடம் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு மேரேஜ் ஆகி 12 வருஷம் ஆகிடுத்துங்க, எங்கள் கணவர் இப்போ எங்கள்கிட்ட வர்றது கிடையாது, அவர் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு, எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, நான் ஏதோ ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை பண்ணிகிட்ருக்கேன், சொற்ப வருமானம் தான் எனக்கு, என்னங்க செய்கிறது? நான் உடனே அவங்க சொல்கிறேன், நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகலாம், மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். அந்த மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 சவரன் நகை நான் கொண்டாந்தேன் கல்யாணம் ஆகும்போது, அதெல்லாம் அவர் கையில் வச்சுருக்காரு, அதை அடமானம் வைக்கிறாரு, அதை விற்கிறாரு. அவருக்கு நான் ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தேன், அதை விற்றுட்டார். அவங்க அப்பா பக்கம் போயிட்டார். அவர் 2வது மனைவி வச்சுருக்கார், அவர் அவங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. சரிம்மா, நீங்கள் குடும்ப நீதிமன்றத்துக்கு போகலாமே, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லாமே. அதெல்லாம் எனக்குங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, எனக்கு அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்றாங்க. She says she has no faith on judiciary. She has no faith on police station. நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லைங்க நான் செலவு பண்ண முடியாது. இல்லைங்க, நீ செலவு பண்ண வேணாம், நீங்கள் குடும்ப நீதிமன்றத்துக்கு போங்க, மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், உங்கள் குழந்தைகள் படிப்புக்கு அவர்கிட்ட செலவு கேட்கலாம், நீங்கள் ஜட்ஜிட்ட சொல்லுங்கள் என்னால் செலவு பண்ண முடியாதுன்னு, அவங்களே உங்களுக்கு வக்கீல் இலவசமாக வச்சு கொடுப்பாங்க. ஹைகோர்ட் என்ன சுப்ரீம் கோர்ட் வரையில் உங்களுக்கு லீகல் எய்ட் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்றேன். அதெல்லாம் நம்மளால் முடியாதுங்க. அப்போ என்னம்மா பண்ணணும்? எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன ஹெல்ப் பண்ணுங்கள்? இதுதான் ஹெல்ப். ஸோ we have to be very very clear about our rights.
நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த பதிவுகளெல்லாம் ஒரு பெரிய ஜட்ஜுகளுக்கோ இல்லை பெரிய வல்லுநர்களுக்கோ இல்லை வழக்கறிஞர்களுக்கோ அல்ல. ஒரு சாதாரண சமுதாயத்துக்கு இந்த தகவல் போய் சேரணும். சில அடிப்படையான உரிமைகள். இப்போது ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு ரெஃப்ரிஜரேட்டரோ ஒரு வாஷிங் மிஷினோ வாங்குகிறோம். அதுக்கப்புறம் அவங்க சர்வீஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அதில் பெரிய ப்ராப்ளம் வந்துடுது. அந்த கடையை போய் கேட்குறோம், கடையில் போய் கேட்குறோம், அவங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்கன்னா யூ ஹேவ் அ ரைட் அண்டர் தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். எல்லாத்துக்குமே தெர் இஸ் எ ரெமெடி அவைலபிள். ஃபார் எவ்ரி ரைட் தெர் இஸ் எ ரிலீஃப். நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் இந்த பதிவுகள் எல்லாம் பாருங்கள். இது மாதிரி என்ன பண்ண நிறைய பேர் போடுறாங்க. ஓரளவுக்கு அடிப்படையான ஒரு சட்ட அறிவு நமக்கு தேவைங்க. சட்டத்தை பற்றியோ இல்லை உங்கள் உரிமை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதை படிச்சுட்டு அடுத்த வீடியோவில் அதை பற்றி நாங்கள் பேசுவோம். இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா அதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.